புதுச்சேரி அரசின் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 30ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சி கல்லூரியின் வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 30ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரியில் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் சபாநாயகரும் மணவெளி சட்டமன்ற உறுப்பினருமான செல்வம் அவர்கள் தலைமையுரை ஆற்றி ஆண்டு விழா கலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டியதோடு சிறப்புரை ஆற்றினார். கல்லூரியின் 30வது ஆண்டு விழா ஆண்டு அறிக்கையினை கல்லூரி பொறுப்பு முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா வாஸ்திட, கல்லூரியின் முன்னாள் முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு கல்வி ஆண்டில் சிறப்பாக பயின்ற இளங்கலை பட்டய மாணவ மாணவிகளை பாராட்டியதோடு நல்வழி காட்டிய துறை தலைவர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்களை பாராட்டி வாழ்த்துரை வழங்கினார். கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியினை கணினி செயல்பாட்டு துறை தலைவர் முனைவர் ஞானாம்பிகை அவர்கள் வழங்கிட கணினி செயல்பாட்டில் துறை உதவி பேராசிரியர் ரேவதி தொகுத்து வழங்கினார். தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை ஆண்டு விழா குழு பேராசிரியர்கள் மிக சிறப்பாக முன்னின்று செய்திட நிகழ்ச்சியில் கல்லூரியில் பயிலும் 3ஆம் ஆண்டு மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரியில் பணியாற்றும் துறை தலைவர்கள், உதவி பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள், மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் ஊரக பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர். இறுதியில் ஆங்கில துறை தலைவர் அருளரசி அவர்கள் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி வழங்கினார். இறுதியில் ஆங்கில துறை தலைவர் அருளரசி அவர்கள் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றியுரை வழங்கினார். இந்த NEP 2020 இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அவ்வளோ முக்கியமானது. இதெல்லாம் பண்ணுறோம் நம்ம, அதெல்லாம் நீங்கள் தான் செய்ய. This is for the past 2 years, 2023 to 25. As Revati ma'am already said, Novel AICT institution உங்களுக்கு கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு மட்டும்தான் அந்த சலுகை, ஆனால் இப்போ நம்ம காலேஜும் அந்த சலுகையில் நம்ம சேர்ந்து அப்படி அதை நிறைவேற்றுவதிலும் உழைப்போடு இருந்து செயல்படுகிற ஒரு முதல்வரை பெற்ற காரணத்தில் நம் கல்லூரியுடைய தரம் இன்றைக்கு புதுச்சேரியில் இருக்கின்ற அரசு கலை கல்லூரிகளிலே மிக சிறந்த ஒரு கல்லூரியாக 800. ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற 30வது ஆண்டு விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். அரியங்குப்பம் கொம்யூன் தானம்பாளையம் ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 30ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா ஆண்டறிக்கை வாசித்தார். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். முன்னாள் முதல்வர் முனைவர் ராதாகிருஷ்ணன் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவாக ஆங்கிலத்துறை தலைவர் அருளரசி நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சியினை கணினி செயல்பாட்டியல் துறை தலைவர் முனைவர் ஞானாம்பிகை, கணினி செயல்பாட்டியல் துறை உதவி பேராசிரியை ரேவதி ஆகியோர் தொகுத்து வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை ஆண்டு விழா குழு பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி துறை தலைவர்கள், உதவி பேராசிரியர்கள், 3ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்கள், அலுவலக ஊழியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.